For all your travel needs, domestic and international ticket, visas, insurance and passport renewal, kindly contact below number. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீனிவாசன், சென்னை. இப்போ ரீசெண்டாக கொடிஷியா மீட்டுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன். அந்த சமயத்தில் கோவை டெரஸ் கார்டனர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 16-18 ஜோன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஷீட் ஷேரிங் ஃபெஸ்டிவல் எப்பயுமே ஆடி மாதம் நடக்கும். இந்த முறை எனக்கும் அதில் கலந்துக்க சான்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஆர்வமாக இந்த ஷீட் ஷேரிங் நடக்கிறதுன்னு. இது ஆடிப்பட்டம் நடக்கும், தைப்பட்டமும் நடக்கும். தைப்பட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆடிப்பட்டத்தில் பார்த்திங்கன்னா இதுவே கம்மின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஷீட் ஷேரிங் பற்றி பார்க்கலாம். ஸ்ரீனிவாசன் சார் நம்மளோட குரூப்போட மீட்டிங் பார்க்கறதுக்கு சென்னையில இருந்து வந்திருக்காரு. இவர் ஆல்ரெடி நம்ம ராமநாதபுரத்தோட ஆல்ரெடி இவங்களை இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கோம். கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நேம் கூப்பிட்டாங்க நீங்க ஜெயலலிதா மேம் வரல. குரூப்ல கான்ட்ரிபியூட் மட்டும் பண்ணிருக்காங்க. யாரும் வரவே இல்லை. எல்லாமே நாங்க கொடுத்துறோம். ஜெயலலிதா ஷர்மிளா மேம் வரல. சரி, அர்ச்சனா மேம் வரல. நான் ஒரு 2 கொடுத்துறேன். பிரபாநந்தினி பிரபா மேம் வந்திருக்காங்க. விஷாலாட்சி வந்திருக்காங்க. சாந்தி விஷாலாட்சி பிரபா ஒரு நிமிஷம். பானுமதி மேம் விஷாலாட்சி பானுமதி மேம் ஐஸ்வர்யா வரல மேம். வரலையா? கனகராஜ் சார் வரல. ஐஸ்வர்யா வளர்த்து இதை கொண்டு வந்து இங்கே கோயம்புத்தூர் டெரஸ் கார்டனர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒன்று கூட இங்கே நடக்கும். முக்கியமாக விதை பகிர்வுக்காகவே இங்கே அவங்கவுங்க உற்பத்தி பண்ணுற ஒவ்வொரு மரபு ரக விதைகளையுமே
கொண்டுட்டு வந்து காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்குவாங்க. இங்கே எந்த விற்பனையும் கிடையாமல் மாற்றிக்கிடுவாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இங்கே ஒரு முக்கியமான சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கட்டிங்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. எல்லாம் உணவாக பயன்படுத்தக்கூடியது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்குறது உண்டு. இங்கே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா போன டைம் ஒரு சின்ன இந்த மரவள்ளிக்கிழங்கு குச்சி வாங்கிட்டு போனாங்க. அந்த குச்சியை வாங்கிட்டு போயிட்டு இந்த டைம் ப்ரொடியூஸ் பண்ணி இதை அவங்க வாங்கிட்டு போனவங்க கிழங்காவே கொண்டுட்டு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்படி தரை மட்டத்தில் வரக்கூடிய ஆழமாக டெப்த்து போகாமல் தரை மட்டத்தில் போகக்கூடிய கிழங்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதிய ரகங்களை உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து பண்டமாற்று முறையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லாருமே எல்லா ஊர்களையுமே தொடர்ந்து நடத்தலாம். வணக்கம். இது பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு குச்சி இந்த மாதிரி ஸ்டெம் கட்டிங் தான். இது வந்து இந்த மேல் நோக்கி இதை பார்த்து வைக்கணும். ஸோ இது உள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா தரைமட்டத்தில் வரக்கூடியது. ரொம்பவே ஆழமாக போகக்கூடிய டெப்த்து போகக்கூடிய ரகம் கிடையாது. இது தரைமட்டத்தில் வரக்கூடியது. இது வந்து நிறைய மரவள்ளிக்கிழங்குல நிறைய ரகங்கள் உண்டு. வெள்ளை டோன் மாவு பதம் அதிகமாக இருக்கக்கூடியது. இப்படிலாம் வந்து இதில் வந்து பிங்க் டோன் இது லேசாக கீர்னிங்கன்னா அந்த தொழில் வந்து பிங்க் டோனில் இருக்கும். இந்த பிங்க் நிற மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப சுவையும் நல்லா கூடுதலாக இருக்கக்கூடியது. மற்ற ரகத்தை விட இந்த பிங்க் டோன் நல்ல இனிப்பு சுவை உடைய ரகங்கள். இது வந்து நம்ம டெப்த்து போகாது இல்லைங்களா? டெப்த்துக்கு போகாது. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நைட் அதாவது ரொம்ப இப்படிலாம் படுக்க வைக்கிறது எப்படி வச்சிங்கனாலுமே இது வரும். நேராக வச்சாலும் வரும், படுக்க போட்டாலும் வரும். ஆனால் சாயமானமாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி இப்படி சாயமானம் அவ்வளோதான். தலைகளை இப்படி கட் பண்ணிட்டா தலைகளை வைக்கக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணு வந்து இந்த பாருங்க, இந்த கணு தெரியும் மேல் நோக்கி அந்த முளைச்சி வந்துருக்கு. அந்த பார்த்தீங்களா இந்த கண்ணுடையது மேலே இப்படி இருக்கும். ஆமாம், கண்ணு மேலே இருக்கான்னு பார்த்துட்டு அது அந்த மேல் நோக்கி இருக்கும். அப்படிதான் நம்ம வைக்கிறோம். இப்போ தலைகளை வச்சோம்னா முதல் வளரவே வளராது. கீழ் நோக்கிட்டு இப்படி வரும், வளராது. நம்ம ஃபிளாட் அப்படி ஃபிளாட் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு தரை மட்டமா போறதால உங்களுக்கு லென்த் அதிகமா கிடைக்கும். ஆமா, லென்த் ஜாஸ்தி. நம்ம மண்ணு இருந்துச்சுன்னா இந்த மண்ணை தோண்டி நம்ம இது எப்படின்னா உள்ள போறதா இருந்தா குட்டையா முட்டா வரும். அதான் வரும். இது வந்து தரை மட்டத்துல இப்படி போறதுனால ஒரு 3 மீட்டர் பக்கம் வருது. 1 மீட்டர் பக்கம் வருது. சுமரோட இலக்கை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு சார் தான் வளர்த்துருக்கிறாருங்க. சாரோடைய வளர்ப்பு முறைன்னு சொல்லுவாரு கேளுங்க. இயற்கை முறைதாங்க மேடம். இது மண் இருக்கிற மண்ணை நம்ம அணைச்சி கொடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா காடு காட்டி பெருசாக உரங்கள் எதுவும் கொடுக்கல. மாட்டு உரி மண் அப்படியேப்பா எல்லாத்தோட சொல்லி போகிறாங்க. மண் பூச்சங்காட்டி இந்த சைடுக்கு நல்லா போயிடுச்சு. கொஞ்சம் இருக்குனாலும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக நிறைய கடைகள் வரும். சரிங்களா? இது வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 150 ரகம் வரைக்கும் இருக்குது. பிரச்சனை இல்லை. இந்த ரகம் வந்து நீளமா வரக்கூடிய கொத்தவரங்காய் சைஸ் நல்லா நீளமா வரும். அதோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியா வரும். 15 to 20 கிளைகள் பக்க கிளைகள் வந்துட்டு வரும். அந்த ஒரு மெயின் ஸ்டெம்ல இருந்து கிளைகள் வந்து 20 ஸ்டெம் வரைக்குமே வரும். காய் நீளமா இருக்கும். இதுலயே குட்டை ரகமெல்லாம் இருக்குது. அது நம்ம இப்ப கொடுக்கல. நீலக்காய் கொடுக்குறோம். மார்க்கெட்ல எல்லாம் பாக்குறீங்க வயலுக்கு நீலக்காய். அந்த மாதிரியே பெரிய சைஸா வரக்கூடிய நாட்டு கொத்தவரங்காய். ஸோ அது பல கிளை கொத்தவரங்கான்னு கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியறதுக்காக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுக்கு மேலே எங்களுடைய ஃபேமிலியில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. என்னுடைய அம்மா விருதுநகரில் இருந்தவங்க அங்கேருந்து வந்ததுனால அங்கேருந்து எங்கள் ஊரில் எடுத்துகிட்டு வந்து அவங்க இறந்ததுக்கப்புறமே நான் இதை பல ஆண்டு காலமாக நான் அதை காப்பாற்றிட்டு வரேன். இது நிறைய பக்கம் பரவலாகவும் இதை பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்துட்டு மானாவாரி பயிர்கள் அதிகமாக பண்ணக்கூடிய நிலங்களில் இருந்து அதிகமாக வந்த அங்கே உற்பத்தியாகி இருந்துகிட்டு இருந்த ரகம் தான். இதுக்கு பெருசாக பராமரிப்பு இல்லைனாலுமே நல்லா வரக்கூடிய அந்த ரகம். நிறைய பிரான்ச்சஸ் வரும். நிலங்களில் நடுறதா இருந்தால் ஒரு விதைக்கும், அதாவது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் ஒரு 4 to 5 அடியாவது இடைவெளி விட்டு நடணும். அப்படி கூடாரமாக வரும். சரிங்களா? நம்மளுடைய நிலத்துக்கு வந்தவங்க பார்த்துருப்பீங்க. அந்த இதில் நிறைய வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே அடர்ந்து மூடி வந்துடும். அதனால இடைவெளி விட்டு தான் இது அதிகமாக இடைவெளி விட்டு தான் விவசாய நிலத்தில் நடணும். 4 to 5 அடி இடைவெளி விட்டு நடணுங்க. இதில் நீங்கள் டெரஸ் கார்டனில் நடுறீங்கன்னா கண்டெய்னருக்கு 2 விதை மட்டும் போடுங்க. எதையும் சிங்கிள் விதை இதெல்லாம் சின்ன விதைகளை வந்து போடக்கூடாதுனால 2 விதை நீங்கள் நட்டாலே போதும். நிறைய பிரான்ச்சஸ் வரும். மக்கு குப்பை நிறைந்த மண்ணு போதும். வேறு எக்ஸ்டர்னலாக எந்த இன்புட்டும் இதுக்கு வந்து போட தேவை இல்லை. கும்பமேட்டில் எப்படி யாருடைய பராமரிப்பு இல்லாமல் ஒரு தக்காளி செடியோ மிளகாய் செடியோ எப்படி வருதோ அதே மாதிரி தான் இந்த மரபுரகம் எல்லாம் வரும். ஸோ இயற்கை வழி விவசாயத்துக்கு ரொம்ப சிறந்தது இந்த மரபுரகம். சரிங்களா? அந்த பாத்தியில தான் நட்டிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு டைமே இந்த பங்குனி மாதம் கடைசியில் நடுவாங்க. சித்திரை 10க்குள்ளே முடிச்சிருவாங்க நடவை. அதுக்கப்புறம் 2 மாதத்துல இதுக்கு காப்புக்கு வரும். இப்போ தொடர்ந்து காய்கள் வந்து வந்துட்டு இருக்கு.
இப்போ இப்படி தான் இந்த பாகலை வந்து நடவு பண்ணுறது. தரையில தான் படர விடுவாங்க. தரையில படர விட்டா தான் நிறைய காய்கள், இந்த மிதிப்பாவல்கள்லாம் தரையில படர விட்டால் தான் அதிக காய் நிறைய கிடைக்கும். அப்போ அப்படியே அமுக்கி பார்த்து தான் அப்படியே கை இப்படி அமுக்கிக்கிட்டே தான் பறிப்பாங்க காய்களை. ஸோ இந்த விதையில பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். சென்னம்பட்டி மிதிப்பாவனுடைய விதை வந்து பெரிய பாவக்காயினுடைய விதை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சைஸ் பெருசாக தான் இருக்கும், ஆனால் காய் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரகம். அடுத்தது இன்னொன்று வந்துட்டு சாதாரண ஒரு மிதிப்பாக்கள். இதில் வந்து ருத்ராட்ச மிதிப்பாக்கள் இருக்குது, இது சாதா மிதிப்பாக்கள். இந்த மிதிப்பாக்கள் உருண்டை உருண்டியா குருவித்தலை பாவக்காய் கிடையாது. இது குருவித்தலை பாவக்காய், இது குருவித்தலை மாதிரி இருக்கும். அதோடைய விதை வேற மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதில் வந்துட்டு அவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது, மீடியமான ஸ்ட்ராங் இது. ஆனால் குருவித்தலை பாவக்காய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சீடு. அதே மாதிரி ருத்ராட்ச பாகல், ருத்ராட்சனுடைய இது மாதிரி அந்த ரிச்சஸ் இருக்கு இல்லையா, அது வலுவலுவலுன்னு இருக்கும். இதுதான் ருத்ராட்ச பாகல். அந்த ருத்ராட்ச பாகலுடைய விதை இந்த மாதிரி சின்னதாக இருக்கும், ஆனால் நல்ல பெண்டாகி நெடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி விதைகளை வச்சே இது என்ன ரகம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை கவனிச்சிங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும் எது எந்த ரகம் அப்படிங்கிறது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கனாலே விதையை வச்சுட்டு இது இந்தந்த ரகம் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அது பழக்கத்தில் வந்துடும். சரி, இப்போ வந்துட்டு குட்டைப்பாகல், இன்னொரு ரகம் குட்டைப்பாகல். குட்டைப்பாகல்னா இந்த இவ்வளோ தாங்க இருக்கும், இந்த சைஸ் தான் இருக்கும், அதிகபட்சம் இவ்வளோ தான் லென்த்தே வரும், நல்லா பருமனாக குண்டாக இருக்கும், அதனுடைய விதைகளும் பெருசாக தான் இருக்கும். இந்த குட்டைப்பாகல் இப்போ வந்து குட்டைப்பாகல் எழுதிக்கோங்க. குத்தே அங்கோன்னு இங்கோன்னுமா இருக்கும். அது ஏங்க யோசிச்சிங்களா? பாலினேஷன் பிரச்சனை. அந்த ஒவ்வொரு அந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு முத்து, அந்த பஞ்சா இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அது எல்லாமே பாலினேட் ஆயிருக்கணும். ஆனால் மட்டும்தான் எஸ் இந்த கண்ணு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஃபுல்லாக மூடி கவராகி வருது இல்லையா, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முத்து. அப்போது எவ்வளோ பஞ்சாக இருக்குது, அதான் இந்த பஞ்சாக உருவாயிருக்கு. அது எல்லாத்துலேயுமே எல்லாமே பாலினேட் ஆகிருக்கணும். அந்த பாலினேட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கும்போது மகரந்தமாக போய் சேராமல் இருந்தது அப்படின்னா இங்கே ஒரு முத்து, அங்கே ஒரு முத்து, இங்கே ஒரு முத்துன்னு இருக்கும், நிறைய பக்கம் முத்து வைக்காமல் இருக்கும். அதுதான் காரணம் அதுக்கு. நீங்கள் டெரஸ் கார்டனில் சும்மா 4 கொடுத்து ஆள் பண்ண வச்சுக்கலாம், நீயே எல்லாத்தையும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்கோம். ஆளுக்கு ஒன்று நட்டிங்கன்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா மேலே இருக்கும், அந்த ஆண் மேலே இருக்கும். இப்போ அந்த மகரந்தம் வந்து கீழே இதில் இருக்கிறதுல படணும். பக்கத்தில் இன்னொரு பிளான்ட் இருந்தால் விண்டு மூலியமாக ஈஸியாக படும், எல்லாரும் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஒத்த செடியை வச்சுக்கிட்டு இருந்தால் இதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ ஒரே கண்டெய்னரில் நீங்கள் 2 மக்காச்சோளத்தை கூட நீங்கள் நடலாம். பக்கத்து கண்டெய்னர் ஆகாரம்னா அங்கொன்று இங்கொன்னா இருக்கிறத எடுத்து இப்போ கொத்தா போட்டால் வருமா? வரும், அதெல்லாம் வரும், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ அதெல்லாம் வரும். அப்போது நீங்கள் நடும்போதே ஒரு 2-3 செடியாவது இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மல்டிகான் நடும்போதும் அப்படி தான் 2-3 கலராக வரும் இருக்கும், அது எல்லாமே அப்படியே நீங்கள் நட்டு விடணும். இதில் வந்து வெள்ளையை நட்டுட்டு பக்கத்துலேயே வெள்ளையவே 2-3 ஒரே கான்பிலே வெள்ளையும் இருக்கும், கருப்பு இருக்கும், மஞ்சள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கலர் வருது இல்லையா. அப்போது இதில் இருந்து எடுக்கிற வெள்ளையவே எல்லா பக்கமும் நட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒயிட் டாமினேஷன் அதிகமாக வரும். வெள்ளை, ஊதா, கருப்பு அப்படி 2-3 வேறு வேறு கலர் நட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக அந்த கலர்ஸ் எல்லாம் வரும். புரியுதுங்களா? ஸோ ஆனால் வெள்ளையை மட்டுமே அதிகமாக நட்டிட்டு ஒன்று மட்டும் வேறு கலரில் இருந்ததுன்னா அந்த ஒன்று மட்டும் இல்லாமல் அந்த ஒயிட் அதிகமாக சுற்றி செடிகள் இருக்கிறதுனால ஒயிட்டினுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அந்த கருதில் வெண்ணிறம் முத்துக்கள் அதிகமாக உருவாகும். இது மஞ்சளுடையது அதிகமாக நட்டு விட்டுட்டு 2-3 மட்டும்தான், அதான் ஒரே இதில் நிறைய கலர் இருக்கிற கான் தான் அது மல்டிகான்ன்றது. அப்போது எது அதிகமான கலர் நட்டுருக்கிறோமோ அதோட டாமினேஷன் அதோடைய கருதில் அதிகமாக பண்ணும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த மாதிரி மக்காச்சோளங்கள் நடும்போது இப்படி மல்டிகானாக ஒன்று நடும்போது இப்படி சிங்கிளாக இருக்கக்கூடிய இன்னொரு கானை கொண்டு போய் நட்டிங்கன்னா கண்டிப்பாக கிராஸ் ஆகும். இந்த மஞ்சளுக்குள்ளே அங்கங்கே வெள்ளைக்கான் வந்து உட்காருச்சு. ஸோ இது கிராஸ் ஆகிடுச்சு, கிராஸ் பாலினேஷன். இந்த மாதிரி கிராஸ் பாலினேஷன் ஆன வித்தை போய் நட்டிங்கன்னா கிராஸ் ஆகிட்டு தான் அது போயிருக்கு. அப்போது அதை விதைகளுக்காக நீங்கள் பயன்படுத்தாதீங்க, உணவுக்காக பயன்படுத்துங்க.